நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்பாவும் அம்மாவும் விவாகரத்து செஞ்சப்போ எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்ட்டு கமல் மகள் உருக்கமாக பேசியிருக்காங்க. அதை பற்றின விரைவான செய்தியை நாம் இப்போ பார்க்கலாம். இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒருவர் தான் கமலஹாசன். அவரது நடிப்பில் கடைசியாக கல்கி, இந்தியன் 2 ஆகிய 2 படங்களும் வெளியாச்சு. இவற்றில் கல்கியில் நெகட்டிவ் ரோல்லையும் இந்தியன் 2ல் ஹீரோவாகவும் நடிச்சிருப்பாரு. ஆனால் 2 படங்களுமே பெரிய வெற்றியை பெறலை. சூழல் இப்படி இருக்க கமலஹாசனின் இளைய மகளான அக்ஷரா ஹாசன் சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்று ரசிகர்களிடையே கவனத்தை ஈர்த்திருக்கு. கமல்ஹாசன் என்ற பெயரை தவிர்த்துவிட்டு தமிழ் சினிமா மற்றும் இந்திய சினிமாவை எழுத முடியாது. சிறு வயது முதலே நடித்து வரும் அவர் இதுவரைக்கும் 250க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. அவர் ஹீரோவாக நடித்த இந்தியன் 2 சில நாட்களுக்கு முன்பு தான் வெளியாச்சு. அந்த படம் மோசமான விமர்சனங்களையே பெற்றிருக்கு. இந்த படத்துக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்துல தக்லைஃப் படத்துலையும், ஸ்டண்ட் மாஸ்டர் அன்பரிவ் இயக்கத்துல ஒரு படத்துல நடிக்கவும் இருக்காரு. கமலை பொறுத்தவரை அவரது பர்சனல் வாழ்க்கை பல முறை சர்ச்சையாக்கப்பட்டிருக்கு. முதல்ல வாணி கணபதியை திருமணம் செஞ்சு கொண்ட அவரு பிறகு சரிகாவை திருமணம் செஞ்சு கொண்டாரு. அவர்களுக்கு பிறந்தவர்கள் தான் ஸ்ருதிஹாசன், அக்ஷரா ஹாசன். இருவருமே சினிமாவில் இருக்காங்க. சரிகாவை பிரிந்த கமல் அதன் பிறகு கௌதமியுடன் வாழ்ந்தாரு. அந்த லிவிங் டுகெதர் வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சிருச்சு. சுழல் இப்படி இருக்க கமலும் சரிகாவும் பிரிந்தது குறித்து அக்ஷரா ஹாசன் மனம் திறந்து பேசியிருக்காங்க. அவங்க தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், நாங்கள் பிரபலமானவர்களின் குழந்தைகளாக இருந்தாலும் நாங்களும் மனுஷங்க தான். நாங்களும் பாதிக்கப்பட்டிருக்கோம். எனது அம்மாவும் அப்பாவும் அன்பானவங்க. எங்களுக்குள்ளேயும் தான் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இதில் நீங்கள் எப்போதும் உனது அப்பா அம்மாவோடு இருப்பீங்க என்று தான் எங்களிடம் சொன்னாங்க. அது மாதிரி வாழ்க்கையில் சில நேரங்களில் நடக்கும். அதை கேட்டு எனது மனம் கலங்கிச்சு. எந்த குழந்தையாக இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை தான். ஆனால் நானும் எனது அக்காவும் அதிர்ஷ்டசாலிகள். எங்களை அப்பாவும் அம்மாவும் புரிந்து கொண்டவர்களாக இருந்தாங்க. நாங்கள் பெற்றோரை விட்டு பிரியலை. அதுதான் முக்கியமான விஷயம். அதுதான் எங்களது வாழ்க்கையை எளிதான ஒன்றாக மாற்றிச்சு. நான் எனது அக்கா ஸ்ருதியிடம் பல முறை உதவி கேட்டிருக்கேன். நான் பல விஷயங்களை எளிமையாக சமாளிப்பதற்கு அக்கா தான் காரணம். பள்ளியில் என்னை கேலி செய்யும் போதெல்லாம் அக்காவிடம் சென்று அவர்கள் என்னை ரொம்ப கேலி செய்கிறாங்கலாம் சொல்லியிருக்கேன். அவங்கள நான் அடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அக்கா என்னிடம் வன்முறையெல்லாம் நல்லதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது உன்னை கேலி கிண்டல் செஞ்சாங்கன்னா நேராக வந்து என்கிட்ட சொல்லு, நான் போய் சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதும் அந்த பிணைப்பு எங்களுக்குள்ளே இருக்கும். நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பாதுகாத்து வரோம். அவங்க என்னிடம் வந்து சில சமயம் ஒரு விஷயம் குறித்து கருத்து கேட்பாங்க. நானும் எனது கருத்தை சொல்லுவேன். அந்த நெருக்கம் எங்களுக்குள்ளே எப்போவுமே இருக்கும் அப்படின்ட்டு அக்ஷரா ஹாசன் மனம் திறந்து பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமா பற்றின நியூஸை உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரெண்டி சினிமாவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.